ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபேன்சி கிச்சனில் ஈரல் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சூப்பரான டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு 1/2 கிலோ ஈரல் எடுத்துருக்குறோம். ஆட்டு ஈரல் 1/2 கிலோ இந்த மாதிரி துண்டு போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க கடையிலேருந்து. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு வெடிக்க வச்சுக்குவோம். சோம்பு வெடிச்சோடனே எப்பயும் போல் நம்ம வெங்காயத்தை மிக்சியில் தட்டி போட்டுக்கலாம். வெங்காயத்தை இப்படி தட்டி போடுறதுனால ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. போட்டு அறுத்து போட்டு கிடக்கிறதுக்கு ரொம்ப அரைக்கக்கூடாது. ஒன்று ரெண்டுமா தட்டி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் போடணும். நம்ம முக்கால்வாசி எல்லா குழம்புக்கும் சின்ன வெங்காயம் தான் போடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தக்காளி ஒரு 200 கிராம் தக்காளி போடுறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளிக்கு லைட்டாக உப்பு போட்டு தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மிளகுத்தூள் தான் இதுக்கு மெயினாக. மிளகாத்தூள் நம்ம போட போகிறதில்ல. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடலாம். பட்டை கிராம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுவோம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா போட்டு கிண்டி விடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டி விடுவோம். நல்லா மசாலாலாம் நல்லா பிரண்டு நல்லா வெந்து வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஈரலை கழுவி வச்ச ஈரலை போட்டுக்கலாம். அது நல்லா போட்டு நல்லா கிண்டி விட்டு எண்ணெயிலேயே வதக்கி விடுவோம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில் விட்டுக்குவோம். இதுக்குள்ளே உப்பையும் போட்டுக்குவோம். கிரேவிக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா குக்கரை மூடி ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். விசில் வரட்டும். 5 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்ப்போம். இது பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதை நல்லா கொஞ்சம் வத்த விடுவோம். ஈரல் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செய்யுங்க. டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பு எல்லாமே முக்கால்வாசி எல்லாம் மசாலா கறி மசாலாலாம் ஒன்றா தான் வரும். போடுற மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். கொஞ்சம் மாற்றி கீற்றி போடுவோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லா கறி மசாலாவும் ஒன்றா தான் வரும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறுபடியும் கடைசியில் இறக்க போகிற நேரத்தில் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன்றுக்கு ஒன்று மசாலா வேறுபடும். எல்லா நான்வெஜ் சமையலும் நல்லா கவனித்து பாருங்கள். மசாலா வேறுபட்டாலும் டேஸ்ட்டெல்லாம் ஒன்றா இருக்கும். நல்லா டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.